நல்லதா 4 விஷயம். 1. ரிலேஷன்ஷிப்னாவே எப்போதுமே ஸ்வீட் சர்ப்ரைசஸ், கியூட் லிட்டில் திங்ஸ், நல்ல அழகான கெஸ்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறீங்க, அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறீங்க, அவங்க மனநிலையை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் தான் முக்கியம். 2. உங்கள் 2 பேருக்குமான ஒரு அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷனில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை விட, உங்கள் கோபத்தை விட, நீங்கள் வெளிப்படுத்துகிற முகபாவனைகள், உங்கள் கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வு, இதெல்லாம் தான் மனசுக்குள்ள ஆழமாக போய் பெரிய காயத்தை ஏற்படுத்திடும். வார்த்தைகளுக்கு கூட பின்னால் மன்னிப்பு கேட்டுறான், ஆனால் அந்த முகபாவனைகளும் கெஸ்டர்ஸும் பெரிய வலியாக இருக்கும். கவனமாக இருங்க. 3. காதலோ நட்போ லாயல்ட்டியோ அது தேவையில்லாம அதிக சத்தம் போடாது, விளம்பரம் தேடாது, கவனத்திற்காக எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்காது. அது மனதுக்குள்ள உறுதியாக நிற்கும். நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமான்னு அது நிரூபிக்க முயற்சி செய்யாது. மாறாக இயல்பாகவே உள்மனதுக்குள்ள உறுதியான ஒரு தன்மையோடு அந்த எண்ணம் நிலைத்திருக்கும். 4. உண்மையான காதல் உங்கள் சொந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை விலக்கி வைக்காது. உங்கள் குடும்பம், வேலை, நண்பர்கள், கனவுகள் இது எல்லாவற்றையும் விலக்கி வைத்துவிட்டு அவனே உலகம் அல்லது அவளே உலகம் என்று வாழும் வாழ்க்கை காதலாகாது, அது அடிமைத்தனம். உண்மையான காதல் உங்களை ஊக்குவிக்கும், உங்களை முன்னேறி செல்ல வழி ஏற்படுத்தி கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையை மதிக்கும்.